வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் கொஸ்டின் நம்பர் 4ஓட லாஸ்ட் சப்டிவிஷன். இதோட யூனிட் முடியுது. ஸோ cosecant a minus sin a into secant a minus cos a is equal to 1 divided by tan a plus cot a. கொஷனில் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டாக சால்வ் பண்ணுங்கன்ட்டு, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும்ன்ட்டு. ஸோ cosecant a மைனஸ் ஆனாலும் எப்படியாவது ட்ரை பண்ணி சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நான் அதை இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கொஷனில் கொடுத்ததை நம்ம ஹிண்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ சைன் ஏனா என்னது, கொசிகண்ட் ஏனா தான் என்ன, ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் ஏ மைனஸ் சைன் ஏ. இங்கே அதே மாதிரி காஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ. ஸோ எல்சிஎம் எடுத்துட்டா சைன் ஏ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இங்கே எல்சிஎம் எடுத்தால் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ இதை ஐடென்டிட்டி படி காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஏ. இங்கே சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஏ. இது மல்டிப்பிளில் தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் நியூமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். ஸ்கொயரும் ஒரு காஸ் ஏவும் போயிடும், ஸ்கொயரும் ஒரு சைன் ஏவும் போயிடும். ஸோ காஸ் ஏ சைன் ஏங்கிறது தான் நியூமினேட்டரில் மீதி இருக்குது. ஸோ லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. இப்போது ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணலாம். ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணலான்னா 1 பை tan ஏ ப்ளஸ் காட் ஏ. ஸோ 1 டிவைடட் பை சைன் ஏ, இல்லைனா இது இப்படியே கூட எடுத்துக்கலாம், tan ஏ 1 ப்ளஸ் tan ஏ. ஸோ கீழே டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தால் tan ஏ tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1. அப்போது திரும்பியும் tan ஏ மேலே போயிடும், கீழே வந்து சீக்கன் ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏங்கிறது சீக்கன் ஸ்கொயர் ஏ. ஸோ இதை எழுதிட்டோம் அப்படின்னா சைன் ஏ பை காஸ் ஏ. சீக்கன் ஸ்கொயர் ஏனா 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ sin a by cos a, இங்கே இருக்கிற டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக எடுக்கும்போது cos ஸ்கொயர் a டிவைடட் பை 1. ஸோ ஸ்கொயர் cos a போயிடுச்சு, மீதி sin a cos a. இப்போ ஈக்குவேஷன் 2 ஃப்ரம் 1 and 2. ஃப்ரம் 1 and 2 எப்படி இருக்குது, நம்மளோட LHS ஈக்குவல் டு RHS இருக்குது. அவ்வளோதான் ப்ரூவ்டு.